புரட்சி தலைவர் காலத்திலிருந்து அவங்க அப்பா எம்எல்ஏவா புரட்சி தலைவருக்கு வேண்டியவராக சபாநாயகர்லாம் இருந்தவர். ஜார்ஜியா பிரிந்தப்ப ஜானகி அணி அம்மா அணியிலிருந்து ஒரே ஒருவர் ஜெயித்தவர். பிறகு அம்மா அவர்கள் தலைமை ஏற்று அவர் பாராளுமன்ற உறுப்பினராக எங்களுக்கு கூட 2099 பாராளுமன்ற குழு தலைவராக இருந்தவர். மனோஜ் பாண்டியன் 2001 சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவர் அண்ணன் ஓபிஎஸ் கூட பழனிசாமி எங்க கூட வர முடியலாம அவர் அவங்க கூட போனாரு. இன்றைக்கு அவர் பழனிசாமியோட இந்த நடவடிக்கைகள் பார்த்து மனம் உடைந்து போயிருப்பார் என்றுதான் நினைக்கிறேன். சட்டமன்றத்துல நீங்க எப்படி தனித்து போட்டியிட போறீங்களா? உங்களுடைய இது எப்படி இருக்கு? அது நீங்க இந்த முறை தனித்து போட்டியிடுவதுங்கிறது எங்களுடைய கடைசி ஆப்ஷன். அதுக்கு வாய்ப்பு குறைவு. எங்கள் தலைமையில் கூட்டணி அமையுமான்னு கேட்டதுங்களா, அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலாம். பட் அது இதெல்லாம் எதிர்பாராத கூட்டணிகள்லாம் அமைய வாய்ப்பு இருக்கு. கூட்டணியோடு நாங்கள் அதான் இன்னைக்கு சொல்ல, நாங்கள் இடம்பெற போகின்ற கூட்டணி ஏதாவது அதீத நம்பிக்கையில சொல்ல நடக்க போவதை யதார்த்தத்தை உண்மையை சொல்றேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெற போகின்ற கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும்.